சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே, மங்களம் பொங்க மனவை தருள்வாய். சச்சரவின்றி சனீஸ்வர தேவா, இச்சகம் வாழ இன்னருள் தாத்தா. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பயிற்சி 2026, அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஒரு முழுமையான சனி பயிற்சி அப்படிங்கிறது 6ஆம் தேதி, அதாவது மார்ச் 6ஆம் தேதி காலையில 8:24 மணிக்கு நடக்க போகுது. திருநள்ளாறு நேரப்படி ஒரு அற்புதமான பயிற்சி. சனி பகவான் இதுவரைக்கும் 5 வருடமா பாத்தீங்கன்னா ஆட்சியிலேயே இருந்தாரு. 2.5 வருடம் மகர ராசியில ஆட்சியில இருந்தாரு, 2.5 வருடம் கும்பராசியில ஆட்சியில இருந்தார். இப்ப சுத்தமா அவரு கரெக்டா புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல மீன ராசிக்கு மாற போறாரு. காலபுருஷனுக்கு 12வது இடம் விரயஸ்தானத்துக்கு சனி மாற போறார். சனி பயிற்சி அப்படின்னாலே எல்லாருக்கும் பயம் இருக்கும். உங்களோட ராசிக்கு சனி என்ன போகுது, ஐயோ என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, உலக நிலவரம் வார சரியில்லையே, இந்த வாட்டி சனி என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உங்களுக்கு பயமும் இருக்கும். ஆனா பயத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க. நிறைய நன்மைகளை வாரி கொடுக்க சனி பகவான் வரார். காலபுருஷனுக்கு 12வது வீட்டுக்கு சனி வரார் அப்படின்னா உலகத்தோட தீமைகளை எல்லாத்தையும் அழிக்க போறார். உழைச்சி சம்பாதிக்கிற எல்லாத்தையும் உயர்த்த போறார். குறுக்கு வழியில பணம் சேர்த்தவங்களெல்லாம் கால வார போறார். நல்லது நடப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கறதால எந்த ராசிக்காரர்களா இருந்தாலும் உங்களுக்கு சனி எத்தனாவது இடத்துல இருந்தாலும் அதை நீங்க கவலைப்பட தேவையில்லை. உங்களோட ராசிக்கு சனி என்ன கொடுக்க போறார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிம்மராசி நேயர்களே, இந்த சனி பயிற்சியை எல்லாரும் ஒரு பக்கம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த சனி பயிற்சியை பார்த்து அதிகம் அச்சப்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் தான். பல சேனல்களில் ஜோதிடம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லாருமே அஷ்டமத்தில் சனி அப்படிங்கிறது ஆட்டி படைக்கும், படாத பாடு பட போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நெகட்டிவாகவே பேசியிருப்பாங்க. இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது, எதிர்மறை பேச்சு, எதிர்மறை சிந்தனை அப்படிங்கிறத அப்படியே கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சிருங்க. ஏன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறத நீங்கள் ஜெயிக்கலாமா? இந்த அஷ்டம சனி காலகட்டத்தை எப்படி பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் கிடக்கிறது, இந்த அஷ்டம சனி என்ன செய்யும், இதுக்கு வேற ஏதாவது ரூட்ல நமக்கு நல்லது நடக்குமா, இதுல ஏதாவது பரிகாரம் பண்ணா தப்பிச்சுக்கலாமா அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நிச்சயமா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 அப்படிங்கிறது. என்ன ஜோசியரை சொல்றீங்க, எது எப்படி நல்லது நடக்கும் அஷ்டம சனியில, அஷ்டம சனி தான் இருக்கிறதுலே கொடுமையானது அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்லாம் நீங்க கேட்கலாம். அது உண்மைதான், அதிலெல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது சனி பகவான் 2025 மார்ச் 29ஆம் தேதி உங்களோட ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு வரார். அதாவது கண்ட சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியாக மாறுறாரு. இதுவரைக்கும் இருந்த கண்ட சனி அப்படிங்கிறது மோசம் அப்படின்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது அதை விட மோசமாக ஜோசியரன்னா ஆமாம். ஆனால் அதுலேருந்து தப்பிக்கலாமா ஜோசியரன்னா நிச்சயமாக தப்பிக்கலாம். அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்குது, அஷ்டம சனி அப்படிங்கிறது. அதுலேருந்து ஒரு 18 நாள் எடுத்துங்க. ஏப்ரல் 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கும். அப்போ சனி பயிற்சி நடக்கிற அடுத்த 15 நாளில் உங்களுக்கு குரு பயிற்சி நடக்குது. இந்த 15 நாளை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கிட்டு ஓட்டி ஆகணும். ஏன்னா சனியும் அஷ்டமத்துக்கு வராரு. இந்த 15 நாளில் குருவும் பார்த்தீங்கன்னா 10வது வீட்டில் தான் இருப்பார். 10வது வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கலாம், தப்பு இல்லை. புண்ணிய கிரகமான குரு இருக்கக்கூடாது, பதவியில் நாசம் அப்படிங்கிறத செய்வார். இந்த 15 நாள், அதாவது மார்ச் 29, 2025லேருந்து ஏப்ரல் 14 வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிங்க. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இந்த 5 நாளில் பண்ணாதீங்க. வேலை பறி போயிடும். அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத ஏதாவது பஞ்சாயத்து வந்துடும். முடிஞ்சால் இந்த 15 நாளைக்கு லீவ் போட்டு 7 வீட்டில் கூட படுத்து கிடக்கலாம். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துங்க. 15 தேதிக்கு மேலே எதுவும் நடக்காதா ஜோசியர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். 11வது வீட்டுக்கு குரு வந்துடுவார். அப்போ 10 ரூபா காசு பணம் அப்படிங்கிறது நம்ம கையில் புரள ஆரம்பிச்சிடும். மற்ற பிரச்சனை எப்படி வந்தாலும் பரவாயில்ல, 10 ரூபா காசு இருக்கே அப்படிங்கிற மன நிம்மதி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரும். அப்போ இந்த அஷ்டம சனி என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். பொதுவாகவே அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனியும் இப்போ நீங்கள் அகப்பட்டிருக்கீங்க. அப்போ கூடுமான வரைக்கும் மற்றவங்க பிரச்சனையை எட்டி கூட பார்க்கக்கூடாது. யாருக்கும் பணம் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கக்கூடாது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. தலை போகிற காரியமாக இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின உறவுலேருந்து ஒருத்தர் வருவாங்க, ஒரு அர்ஜென்ட்டாக மருத்துவ செலவுமாங்க, நம்ம கையில் இருந்தால் 10 ரூபா கொடுங்க, அது திரும்பி வராது, இதை நான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு நினச்சா கொடுத்துருங்க.
அதை பற்றி தப்பு கிடையாது. இன்னொருத்தருக்கு நல்லது செய்கிறது, உதவி செய்கிறதால நம்ம கெட்டு போகிறதில்ல. என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, இந்த 50,000 கொடுக்குறேன், இது வரலனாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன், ஏதோ ஒரு புண்ணியத்தில் சேரட்டும் போ அப்படின்னு கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்லை என்கிட்ட பணம் இல்லை, என்ன பண்ணுறது, அர்ஜென்ட்டு கஷ்டம்னு இருக்கிறானே, இன்னொருத்தன்ட்ட ஜாமீன் வாங்கி கொடுத்து நீங்கள் பணங்கன்னு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்தீங்கன்னா சிக்கனா சிவனாண்டின்னு உங்களை செதைச்சி தான் விட்டு போவார் சனி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றக்கூடாது. அதுமாரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். நிறையா வேலையை கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குறாங்க, பக்கத்தில் ஒருத்தர் சும்மா தான் இருக்கார், அவர்கிட்ட கொடுத்து செய்யலாம், இப்போ எனக்கு வேலை இருக்குப்பா, இந்த வேலையை கொஞ்சம் பார்த்து கொடுப்பா அப்படின்னு நம்ம வேலையை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்சா அதில் வாங்குபடுறது உறுதியாக அதில் மாற்றம் இல்லை. அதனால் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும். ஏன்னா கடுமையாக உழைச்சோம்னா சனிக்கு பிடிக்கும், அது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத செய்வார். அதனால் உழைக்கிறதுக்கு மலைக்கவே கூடாது. இது மாதிரி சிம்ம ராசிக்காரர்கள் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் இல்லை 30 கால் இல்லை 300 காலும்பிங்க. நான் சொல்கிறது தான் நியாயம், நான் சொல்கிறது தான் வேதங்கிற ஆள். அந்த வரட்டு கௌரவத்தெல்லாம் கொஞ்சம் உதறி தூக்கி உரம் போடுங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. வயசில் மூத்தவங்க அனுபவசாலிகள் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிட்டு செயல்படணும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலேயும் சரி கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி இருக்கக்கூடாது. குறிப்பாக வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்மணி இருப்பாங்க, கொஞ்சம் உரிமையாக நட்போட பேசுவாங்க, நம்ம கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுருவோம், அது பல மடங்கு பிரச்சனை நமக்கு வரும். அதுமாரி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி மாற்றுப்பால் இனத்தவர்கிட்ட பழகும்போதோ பேசும்போதோ ரொம்ப கவனமாக இருக்கும். இல்லாட்டி மாற்றுப்பால் இனத்தவரால் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய சூழல் இருக்கும், அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுமாரி தேவையற்ற சல்லாப உறவுகள்லாம் உங்களை தேடி வரும், அதில் ரொம்ப கவனம், ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல தங்களோட பர்சனல் எதையும் பகிர்ந்து கூடாது, இதனால் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது மாதிரி தப்பான சகவாசம் எதாவது இருந்ததுன்னா அதை முன்கூட்டியே விட்டுருங்க, இல்லாட்டி அதால் பிரச்சனை வரும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு இருந்துட்டு காசு பணம் கொஞ்சம் கொடுப்பாரு. கஷ்டத்துலேயும் நமக்கு ஒரு காசு இருக்குடா அப்படிங்கிற மாதிரி காசு தான் இருக்கேன்னு கொஞ்சம் சௌரியத்துக்கு விளாடுவோம். இந்த வேலையை வச்சுக்கிட்டா சனி போட்டு வெளுத்துருவார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எதனால் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது ஏப்ரல் 18 நடக்குது. சனி பயிற்சி முடிஞ்சு 17 நாளில் அதுவும் நடக்குது. அப்போ ராகு எங்கே வராரு, ராசிக்கு 7வது வீடு கலத்திரத்தில் ராகு வராரு, ஜென்மத்தில் கேது வராரு. 7வது வீட்டில் ராகு வராருனாலே புருஷன் பொண்டாட்டியை பிரிக்க போகிறாருன்னு அர்த்தம். தேவையில்லாத சண்டை சச்சரவை கொண்டாந்து விடுவார், தேவையில்லாத பிரச்சனையை கொண்டாந்து விடுவார். அதனால் கூடுமான வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகணும். இல்லை எங்கேயாவது ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சொந்த ஊரை விட்டு ஓடுறேன்னா ஓடி போயிடுங்க. இல்லை ஒரு வெளிநாடு போகிறேன்னா கண்ணை மூடிட்டு ஓடிப்போங்க. மச்சான் ஒருத்தன் விசா எடுக்கிறான், மாமா ஒருத்தன் விசா எடுக்கிறான், எவனுமே எடுக்காட்டியும் பரவாயில்ல, எனக்கு வாய்ப்பு கிடைக்குது, எவன் கையில் காலில் உழுந்தாது நான் விசா எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியூர் போகிறேன் அப்படின்னா ஓடி போகிறது நல்லது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த அஷ்டம சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது, கலத்திரத்தில் இருக்கிற ராகுவும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். அதே நேரத்தில் எதனால் இதை சொல்ல வரேன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது ராகு மேலே விழுந்து ராகு புனிதப்பட்டுருவார் குரு பயிற்சிக்கு பிறகு. அதனால தான் பெரிய அளவில் பிரிவினை வராது. நம்ம எங்கேயாவது இப்படி இந்தாண்ட இப்போ சொந்த ஊர்லேயே வேலை பார்க்குறேன், குடும்பத்திலே வீட்டில் 3 வேலையும் சோற்று தின்னுட்டு ஆஃபீஸ் போயிட்டு வரேன் அப்படிங்கிறவங்க ஒரு தொலைதூரத்துக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போயிடுங்க. சாயந்தரம் காலையில் வேலைக்கு போனோமா ராத்திரி வீட்டில் வந்தால் படுத்து தூங்க தான் நேரம் சரியாக இருக்கணும். தேவையில்லாத வேறு எந்த பஞ்சாயத்தும் வச்சு விட இல்லை, ஒரு வெளிநாடு வாய்ப்பு கிடைக்குதா ஓடிப்போங்க. கூடுமான வரைக்கும் கர்ம வினைகளின்படி வாழணும், இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கும்போது ஆட்டி படைப்பார், கர்ம வினைகளின்படி வாழ்ந்தா அள்ளி கொடுப்பாரு, சனியே அள்ளி கொடுப்பாரு. சொன்னா உங்களுக்கு நம்ப முடியாது, அஷ்டம சனி மாதிரி அள்ளி கொடுக்குற சனியவும் நீங்க பார்க்க முடியாது. கெட்ட இடத்துல இருக்கும்போது சனி அள்ளி கொடுப்பாரு. ஏன்னா உன்னை சோதிச்சு பார்ப்பார், இப்படிதான் கஷ்டம் கொடுக்கணும்னு இல்லை, 10 காசு இல்லாமல் கூட ஆக்குவார். ஆனால் குரு லாப வீட்டுக்கு வரதால கொஞ்சம் 10 காசு இருக்கும், ஆனால் வந்த நிமிஷமே செலவாயிடும். 10 ரூபா மிச்ச பச்செல்லாம் வைக்க முடியாது, திடீர் செலவு வரும், கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அவ்வளோ கஷ்டத்துலையும் ஒருத்தன் நேர்மை தவறாமல் இருக்கான் பாரு, அவனுக்கு சனி கஷ்டத்தையே கொடுக்க மாட்டார். சனி மாதிரி அள்ளி கொடுக்குற கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு சனி கொடுப்பார். ஏன்னா சனி கொடுத்தா தடுக்க ஆள் இல்லை. அப்போ என்ன கர்ம வினை இப்படி வாழ்றது ஜோசியரே அப்படின்னா, ஒரு அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிறோமா, இந்த காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாது. குறிப்பாக ஏலபாளைகள் உங்களை தேடி ஒரு கோரிக்கை வராங்களா, அவங்களுக்கு முதல்ல வேலையை முடிச்சு கொடுங்க. இந்த இழுக்கடிக்கிறது, அவங்கள அலக்கழிக்கிறது, இந்த வேலைலாம் வச்சுக்கூடாது. ஒரு தனியார் துறையில் இருக்கோமா, நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு விசுவாசமாக நம்ம வேலை செய்யணும். இன்னொருத்தனை போட்டு கொடுக்கறது, இன்னொருத்தனை கெடுக்கிறது, இன்னொருத்தனை மிரட்டி பார்க்கறது, இந்த வேலை வச்சுக்கூடாது. இது மாதிரி நம்ம ஒரு தொழில் செய்கிறோமா, நம்மள்ட்ட வேலை செய்கிற பணியாளர்களை நல்ல முறையாக பார்த்துக்கணும். அவனுக்கு நல்ல சம்பளம், போதிய ஓய்வு, நல்ல சாப்பாடு, அவனுக்கு ஒரு அர்ஜென்ட்டுனா நம்மள்ட்ட இருக்க 10 ரூபாயை கொடுத்து உதவுறது. இது மாதிரி நம்ம கூட உள்ளவங்களை நம்மளை பார்த்துக்கிட்டோம்னா சனி நம்மளை பார்த்துக்குவார். அது மாதிரி எந்த உயிர்களுக்கும் தீங்கு அப்படிங்கிறது விளைவிக்க கூடாது. இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய 2.5 வருஷத்துலையும்
எப்பேற்பட்ட விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வெளியூரில் போய் எப்பேற்பட்ட பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி இருந்தாலும் சரி, சனிக்கிழமையில மாமிச உணவுகளை தொட்டு கூட பார்க்காதீங்க. இது ஒன்னே பெரிய பரிகாரம், சனி உங்களுக்கு வாரி கொடுத்துருவார். சனிக்கிழமையில மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொட்டு கூட பார்க்கக்கூடாது. சனிக்கிழமையில கருப்பு நிற ஆடை அப்படிங்கிறத அணிங்க. ஒரு சின்ன உடையாது, ஒரு கருப்பு பேண்டோ கருப்பு சட்டையோ இல்லை ஒரு கருப்பு கர்ச்சிப்போவாது உங்கள் உடம்புல வச்சுக்கிங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதே சனிக்கிழமையில மாற்றுத்திறனாளிகள், கைகால் முடியாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றிட்டு வாங்க. சாலையோரத்தில் வசிக்கக்கூடிய வீடற்றவர்களுக்கு ஒரு போர்வை வாங்கி கொடுக்கலாம், இல்லை அவங்களுக்கு ஏதாவது தங்கும் இட வசதி ஏற்பாடு செஞ்சு தரலாம். இது மாதிரி ஏதாவது உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சு கொடுங்க. நிச்சயமாக இந்த அஷ்டம சனி காலகட்டத்தை நீங்கள் கடந்துடலாம். சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.